ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நல்லா டேஸ்ட்டா கோயில்ல குடுக்குற சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சர்க்கரை பொங்கலுக்கு வந்து நான் 1 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு எடுத்தாச்சுங்க. 2, 3 தடவை தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கைய விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல இருக்க அழுக்கெல்லாம் போகும். அதனால தண்ணி ஊத்தி 2, 3 தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ 3வது கழுவுற தண்ணிய வந்து நம்ம வந்து எந்த பானையில பொங்க வைக்கிறோமோ அந்த பானையில வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்ல வந்து பொங்கல் செய்றோம். அதனால வந்து நான் பால் எதுவும் சேர்க்கல. அரிசி கழுவுன தண்ணிய மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ 3வது தண்ணி எடுத்தாச்சுங்க. அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். தண்ணி ஊத்திட்டு ஒரு மூடி போட்டுடலாம். அடுப்பு பத்த வச்சுக்கலாங்க. இப்ப அரிசி கழுவுன தண்ணியிலே வந்து நீங்க கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமா நீங்க பாலும் சேர்த்துக்கலாம். நான் பால் எதுவும் சேர்க்கலங்க. அரிசி கழுவுன தண்ணியே வந்து நல்லா பொங்கி வருது பாருங்க. இப்ப அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்ப கொஞ்சமா வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி குடுத்துக்கலாம். பால் சேர்த்து பொங்கல் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டா நல்லா இருக்குங்க. நான் வந்து பால் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்க பால் சேர்த்து செய்யுங்க. இப்ப சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முக்கா பதத்துக்கு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. நீங்க வெல்லம் காய்ச்சி கூட செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நாட்டு சர்க்கரை காய்ச்சி நிறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி குடுங்க. இது நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட வாசனைக்காக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்க்கிறேன். நீங்க ஏலக்காய வந்து தட்டி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கிளறி குடுத்துக்கலாம். பாகு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இத நல்லா நிறுத்திட்டு நம்ம பொங்கல் கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கிளறிக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலா நீங்க வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். நம்ம ஏன் நாட்டு சர்க்கரையில பொங்கல் செய்றோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் வந்து அந்த கோயில்ல கிடைக்கிற பொங்கல் டேஸ்ட்டாவே இருக்குங்க. அதே மாரி கலரும் அதே கலர்ல இருக்கும். அதனால தான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்றோம். நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் கூட காய்ச்சி செய்யலாம். ஆனா இதே மாரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி குடுத்தாச்சுங்க. கலர் பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்குல்லங்க. இனிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நாட்டு சர்க்கரை வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பொங்கல்ல வந்து அதிகமா சேர்த்துட்டு டேஸ்ட் வந்து இன்னும் வேற லெவல்ல இருக்குங்க. அதனால வந்து நெய் வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். இது கூட வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டா வறுபட்டோனே நீங்க வந்து திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்ப நம்ம வந்து பொங்கல் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்க நெய் நம்ம வந்து அதிகமா தான் சேர்த்துருக்கோம். 1 டம்ளர் பச்சரிசியும், 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்து தான் நம்ம பொங்கல் செஞ்சிருக்கோம். முந்திரி, திராட்சை நெய்யோட சேர்த்து நல்லா வந்து பொங்கல்ல மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. அப்படியே இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில்ல கிடைக்கிற டேஸ்ட்டாவே இருக்குங்க. செம்மையா இருக்கும். நல்லா வாசமாவும் இருக்கு. ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கோம். எப்பயும் ஒரே மாரி பொங்கல் வைக்காம இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க நாட்டு சர்க்கரை வச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.